நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு கனாஸ் வாட்ஸ் குக்கிங். மட்டன் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் மட்டன் சாப்ஸ். இது என்னோட மதர்-இன்-லா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சிம்பிள். சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 kg மட்டன் எடுத்துக்கணும். இது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வெந்ததுக்கப்புறம் இது பஞ்சு மாதிரி வேகணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அதை நம்ம சாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எண்ணெயில் போட்டு பொரிச்செடுப்பாங்க. இங்கே நம்ம எண்ணெயில் பொரிக்காமல் குழிப்பணியார சட்டியில் போட்டோன்னா எண்ணெய் கம்மியாக யூஸ் ஆகும். இதுக்கு வெங்காயம், தக்காளி, மசாலா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் தேவைப்படாது. இதுக்கு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதை கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு, காரப்பொடி, இது பெப்பர், மஞ்சள், இது கொஞ்சமாக சோம்பு பொடி, ஒரே ஒரு ஸ்பூனு கரம் மசாலா. நம்ம எவ்வளோ குவான்டிட்டி நம்ம மட்டன் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த மசாலாவும் நீங்கள் கொஞ்சம் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 1/4 kg மட்டன் தான் சேர்க்குறோம் அப்படின்றனால ஒரு ஸ்பூனு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் சமைச்சிங்கன்னா மட்டனோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இந்த மட்டன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வச்சுருக்கிற மசாலையெல்லாம் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது வேகணும் இல்லையா, ஒரு மட்டனும் வேரி ஆகும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் பீசஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால அதை வற்ற வச்சு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது மாதிரி மசாலையோடு இருக்கட்டும். அப்போ தான் அதை ஆறின உடனே அது பெரட்டினாப்பில் வந்துடும். அப்போ அதில் நமக்கு முட்டை போடுறதுக்கு சரியாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஆறணும், நம்ம முட்டை போடக்கூடாது. வேறு மட்டன் இப்போது ரொம்ப நல்லா ஆறிடுச்சு, நல்லா வெந்தும் இருக்குது. இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா இப்படி பண்ணால் அது நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எவ்வளோ மட்டன் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி 1/4 kgன்றனால நான் ஒரு 3 எக் எடுத்திருக்கேன். அதை பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை மட்டனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இந்த மட்டன், மசாலா ப்ளஸ் எக் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஒரு குழியிலும் ஒரு 2 பீஸு மட்டனும் கொஞ்சம் எக்கும் சேர்ந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா ஒரு பைட்டுக்கும் மட்டன் கிடைக்கும்போது அந்த பீசஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்கள் நார்மல் ஆம்லெட் கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம். ஸோ பசங்களுக்கு இஷ்டப்படுவாங்க. இது எண்ணெயில் பொரித்து எடுப்பாங்க. ஆனால் எண்ணெய் நிறையா குடிக்கும் அப்படின்றனால நம்ம இந்த மாதிரி குழிப்பணியார பாத்திரத்தில் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்படி செய்யும்போது நமக்கு ஷேப்பும் கிடைக்கும், ப்ளஸ் எண்ணெயும் கம்மியாக யூஸ் ஆகும். எல்லாத்துலேயும் நீட்டாக ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நம்ம ஸ்லோ குக்கிங் பண்ணால் நல்லது, இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். ஒரு குழியிலும் நம்ம கொஞ்சமாக தான் நம்ம எண்ணெய் ஊற்றிடணும். இது எடுக்கிறதுக்கு நமக்கு ஸ்டிக்கு இல்லாட்டினா இது மாதிரி ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி லைட்டாக ஆயிலில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி செஞ்சிங்கன்னா அது ஈஸியாக ஃப்ளிப் ஆகிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். மட்டன் சாப்ஸ் இது நம்ம செட்டிநாடு பக்கம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது மாதிரி நீங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நீங்கள் மட்டன் சாப்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணலாம். இல்லை நம்ம நார்மலாக நம்ம ஆம்லெட்டுக்கெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை நீங்கள் இந்த மாதிரி குழிப்பணியார பாத்திரத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது ஒரு ஈஸி ஸ்நாக். ப்ளஸ் இது நம்ம ஈவினிங் சாப்பிட்லாம். பசங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது இது நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர் டேஸ்டி மட்டன் சாப்ஸ் ரெடியாக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.